ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா இது ஆரம்பமே இப்படி இழுத்து போத்திட்டு இருந்தா நாங்கள் இப்படி வீடியோ பார்க்குறது அதான் நினைக்கிறீங்க? அதான் இல்லை. இந்த வீடியோ முழுக்க நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாரும் திறந்த புத்தகமாகவே இருக்காங்க. செல்லக்குட்டி மாளவிகா மோகன் ரீசெண்டாக ஒரு ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி இப்படி கையை இடுப்பில் வச்சு சும்மா சூப்பராக தன்னோட கருகரு அக்களை காட்டி ரசிகர்களை மிரட்டி விட்டுருந்துச்சு. ஆனால் அக்கள் தான் ரொம்பவே சுருங்கி போயிடுச்சு. என்ன மாதிரி பளபளன்னு கும்முன்னு கொளுத்தக்களா இல்லையே அப்படின்னு சொல்லி கிட்டி சட்டி சூப்பராக காட்டிட்டு இருக்காங்க. செல்லக்குட்டி அதோட நிற்காம மேடையில் நின்று பேசும்போது கையை அப்பப்போ மேலே தூக்கி ரெண்டு பக்கம் மக்களை கட்டணும் இல்லாமல் தன்னோட ட்ரெஸ்ஸில் இங்கிட்ட ஒதுக்கி விட்டு ரெண்டு முயல் குட்டியையும் தப்பிச்சு ஓட விட பார்த்துருச்சு செல்லக்குட்டி. இதை பார்த்து நம்ம கேமராமேன் சும்மா இருப்பாங்களா? வெறி கொண்டு அதை கேட்ச் அவுட் பண்ணிட்டாங்க. எப்பவும் இப்படி முடிய ஒதுக்கி வர மாதிரி மேங்கோ காட்டுற நம்ம செல்லக்குட்டி இப்போ இப்படி ரசிகர்கள் முன்னாடி மாட்டிக்கிருச்சே அப்படின்னு சொல்லி செல்லத்தோட வெக்கத்தை பாருங்கள். ஆமாங்க, இப்படி ஓப்பனாக காட்டினா யார் தான் சும்மா விடுவாங்க பார்த்து என்ஜாய் பண்ணாமல்? எல்லாம் முழுன்னு இப்படி காட்டும்போது செல்லக்குட்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே ஸ்லிம்மாக ஃபிட்டாக அடடா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்க வைக்கிற மாதிரி செல்லக்குட்டி வந்து நிற்கிது. இருந்தாலும் சைடுகளில் பார்க்கும்போது குட்டியாக அந்த லெமன் எட்டி பார்க்குதுரா ஐயோப்போ அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. செல்லம் அக்கிள் தான் ஸ்பெஷல். அக்களை காட்டி ரசிகர்கள் பல பேரை கவுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, செல்லத்தோட உதடுக்கும் அக்களுக்கும் ரசிகர்கள் கூட்டம் தனியாக தான் இருக்குது. இந்த அக்கள் கிடச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்னடா தமன்னாவோட பால் பணியாரம் பெருசாயிருச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்பப்போ செல்லக்குட்டி இந்த மாதிரி டைட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு தான் வெயிட்டாக காட்டியிருக்கு. செல்லத்தோட பால் பணியாரம் என்றைக்கும் ஒரே சைஸாக தான் இருக்கும். இருந்தாலும் செல்லத்தோட பின்னழகை பாருங்கள். அடடா எவ்வளோ பெரிய வாட்டர் மிலன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம மடோனா செல்லக்குட்டி. மடோனா செல்லக்குட்டியோட உதடு ரெட் வெல்வெட் கேக் மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் செல்லக்குட்டி ரீசெண்டாக வெளியிட்டிருந்த இந்த ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு என்னோட மேங்கவும் சும்மா சூப்பராக ஸ்ட்ராபெரி கேக்கு மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கு செல்லக்குட்டி. முன்னழகை ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு அதுவும் அப்படியே நூல் மாதிரி ஒரு ஜாக்கெட்டை போட்டு ராக்கெட்டை காட்டி ரசிகர்கள் எத்தனை அடிச்சிருக்கு நீங்களே பாருங்கள் நண்பர்கள். யார் அது நமிதா மாதிரி செம்ம நாட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே சும்மா கும்முன்னு இருக்குது. செல்லக்குட்டிக்கு செல்லத்தோட பேர் காவியா தப்பார். தமிழ் சினிமாவுக்கு தரிசனம் கொடுக்க காத்துட்டு. ஹாய் செல்லம், எப்படி சும்மா கும்முன்னு இருக்கனா அப்படின்னு நம்ம காஜி மம்மி நம்மகிட்ட கேட்குற மாதிரியே இருக்குது. ஆமாங்க, சும்மா செல்லம் மம்மி எனக்கு பிறகு செம்ம கும்முன்னு தான் இருக்குது. எவ்வளோ பெருசுரா ஐயப்பா, நான் கையை சொன்னீங்க, நீங்கள் வேறு எதையும் பார்த்துட்டு இருக்காதீங்க. செல்லம் இப்படி சும்மா கும்முன்னு போஸ்ட் கொடுக்கும்போது கூட அடடா அந்த காயை பார்க்குறதா கையை பார்க்குறதா அப்படின்னு இருக்கும்போது கேப்பில் அந்த தொப்பில் தாங்க நம்ம கண்ணு தேடுது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம சம்யுக்தா செல்லக்குட்டி. தூரத்துலேருந்து பார்க்கும்போது செல்லம் சமந்தா மாதிரியே இருக்குது அப்படின்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் மறுபடியும் அந்த மாதிரி தான் இருக்குது செல்லக்குட்டி. செல்லம் வாயையும் காயையும் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் உங்களுக்கு தாராள தரிசனம் தான் போங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமாங்க, ரீசெண்டாக செல்லக்குட்டி வெளியிட்ட இந்த ஃபோட்டோ ஷூட்டில் தன்னோட காயையும் ஓரமாக ஒதுக்கி விட்டு காட்டி முதுகையும் பளபளன்னு காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு செல்லக்குட்டி. அடடா இது பளிங்கு மார்பிள் மாலை இருக்கே அப்படின்னு சொல்லி செல்லத்தோட முதுகை பார்த்து ரசித்த ரசிகர்கள் அடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது செல்லக்குட்டி ரொம்பவே டைட்டாக போட்டுருச்சு போல். காய் சும்மா தெரிக்கிற மாதிரி இருக்குது. சைடில் அக்கிலே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குடா அப்பா, நல்லா கொழுன்னு கும்முன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போவும் இப்படி வாயை காட்டி நம்ம ரசிகர்களை மயக்கிக்கிட்டே இருக்கோம். இப்படியே போனால் கொஞ்ச நாளில் நம்ம வாயையும் உதடையும் பார்த்து ரசிகர்கள் போர் அடிச்சிருவாங்க. ஸோ நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றக்காக செல்லக்குட்டி அப்பப்போ க்யூட்டாக இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் வெளியிட்டுச்சு. இந்த க்யூட்டு மட்டும் பத்தாது, ஹாட்டாகவும் வேணும் அப்படின்றதுனால செல்லக்குட்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு ராக்கெட்டை காமிக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இப்படி கொழுன்னு தன்னோட கும்முன்னு இருக்க அக்களை கட்டி ரசிகர்கள் பல பேரை திணறடிச்சுட்டு இருக்கு செல்லக்குட்டி. ஆமாங்க, இந்த மாதிரி சேலையை கட்டிட்டு வந்து அப்பப்போ குனிஞ்சு நிமிரும்போது அக்களையும் அந்த காயையும் காட்டி ரசிகர்கள் பல பேரை மயக்கி வச்சிருக்கு நம்ம கீர்த்தி செல்லக்குட்டி. காட்டன்னு முடிவுன்ட்டா கீர்த்தி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாலாம் காட்ட மாட்டேன், இப்படி ஓப்பனாக காட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம செல்லக்குட்டி ராஷ்மிகா தன்னோட குட்டி மேங்கோ காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன சூப்பராக இருக்கா, தொப்புளும் நல்லா இருக்கா, பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. நண்பர்களே, அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம பூஜா ஹெக்டே அப்படி ட்ரிப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே நம்ம ரசிகர்கள் குதூகலம் ஆயிடுவாங்க. ஏன்னா செல்லக்குட்டி இந்த மாதிரி டூர் போக ஆரம்பித்தாலே சும்மா தாராளமாக தரிசனம் காட்டி ரசிகர்களை திணறடிக்கும். ஆமாங்க, தொடையழகையும் காட்டும், தன்னோட முன்னழகையும் காட்டும். ஏன் அப்பப்போ செல்லத்தோட அந்த தடித்த உதடை காட்டி ரசிகர்களை கிறுக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆமாங்க, செல்லத்தோட உதடு வரியாக சும்மா ஜூஸ் போடுறதுக்கு தாராளமாக இருக்கும். அந்தளவுக்கு செர்ரி பழம் மாதிரி சும்மா சூப்பராக கும்முன்னு இருக்க இந்த உதடை பார்க்குறதா இல்லை கேட்பரி சாக்லேட்டை தடவுன மாதிரி பூசி இருக்க அந்த தொடையழகையும் அழகாக இருக்க அந்த மேங்கோவையும் பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டு இருப்பாங்க. தூரத்திலே காட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி, கொஞ்சம் பக்கத்தில் வாங்க அப்படின்றக்காகவே செல்லக்குட்டி கையை தூக்கி அக்கில் காட்டிகிட்டு இருக்கேன். அக்கில் மட்டும் காட்டினா போதுமா, என் தொப்புளையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக எட்டி பார்க்குற அந்த தொப்பில் காட்டி அடடா இது டூனட்டில் ஓட்ட போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி. பேருக்கு ஏற்ற மாதிரி சும்மா செம்ம க்யூட்டாக ஹாட்டாக இருக்குதா நம்ம செல்லத்தோட ஸ்பெஷலே. செல்லத்தோட உதடு சும்மா சூப்பராக இருக்கும், கண்ணை ரெண்டு சும்மா நெய் பண்ணு மாதிரி இருக்கும். ரசிகர்களுக்கு இந்த மாதிரி ஹோம்லியாக இவங்க போடுற ஃபோட்டோஸை பார்த்தோன்னே ரசிகர்கள் பல பேர் அடடா செல்லம் சும்மா சூப்பராக இருக்கே, பொன்னியின் செல்வனில் பார்த்த மாதிரியே சும்மா கும்முன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துருக்காங்க. இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி சேலையை பாருங்கள், டாப்பாங்களில் தரமாக ஒதுக்கி விட்டு எவ்வளோ பெரிய மேங்கோடா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் காட்டியிருக்கு செல்லக்குட்டி. அடடா நானும் ரெடி ஆகிட்டேன், இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் நானும் தாராள தரிசனம் கொடுப்பேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க, உங்கள் தம்பிக்கு
தாராளமாக தரிசனம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம செல்லக்குட்டி மிருனால் தாகூர். அதாங்க சீதாராமன் படத்தில் சும்மா செம்ம ஹோம்லியாக நடித்த நம்ம செல்லக்குட்டி டூர் போனாலே இப்படி குதூகலமாயிருது. அதுவும் கையை ரெண்டாக தூக்கி கொழுகொழுன்னு அக்கில் காட்டுறதும் இல்லாமல் அவ்வளோ பெரிய மேங்கோவை குட்டியான இந்த பிராக்கில் எப்படா ஒழிச்சு வைக்க முடியும், எட்டி பார்க்குதே. இருந்தாலும் பார்த்துட்டு போங்க, நம்ம ரசிகர்களுக்கு நம்ம கொடுக்காம வேற யார் கொடுப்பா இப்படி சும்மா சூப்பரான ட்ரீட் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி போஸ்ட் கொடுத்துருக்கு. என்னமாடா செல்லக்குட்டீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரசிகர் ஒருத்தர் கோவப்பட்டார். ஆமாங்க, இப்போ நீங்கள் காட்டுறது எல்லாமே ஆன்டிஸ், சும்மா செல்லக்குட்டீஸ் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி செல்லமாக கோவப்பட்டிருந்தாரு. இருந்தாலும் நம்ம செல்லக்குட்டி பூனம் பாஜ்வா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு காலத்தில் பியூட்டியாக இருந்த இது இப்போ ஆன்டி ஆனாலும் இன்னமும் சும்மா கும்முன்னு ஃபோட்டோ வெளியிட்டு ரசிகரில் திணற அடிக்குது. செல்லத்தோட அந்த டெஸ்லா தொப்புல பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ரசிகர் ஏங்கி போயிட்டாங்க. இருந்தாலும் செல்லம் டைட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு அடடா அக்கள் மட்டுமே அறக்கலாம் அங்கிட்டு எட்டி பார்க்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம அதுல்யா செல்லம். அதுல்யா கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் பச்சை கிளி மாதிரி பறந்து வந்து நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. ஆமாங்க, ஒரு சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு ஒதுக்கி விட்டு அந்த குட்டி மேங்கோவை காட்டலைன்னா இவங்களுக்கு தூக்கமே போயிடும் போல். இது குட்டி மேங்கோவா அப்படின்னு உன் கண்ணை நல்லா தொடச்சிட்டு பாடுறா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறது நல்லாவே தெரியுது. செல்லத்தோட உதடும் சும்மா சூப்பராக தான் இருக்குது. கையை தூக்கி அப்படியே அந்த கருத்தாக்கில் காட்டியிருந்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பர் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. யாரா இது தூரத்தில் நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு பிள்ளைங்க இப்படி காஸ்டியூமில் ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்ட வர மாட்டேங்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது ஒரு ஆக்ட்ரஸ். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்புத், பாயல் ராஜ்புத் அந்த நடிகை தான். சும்மா கும்முன்னு இந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போனால் நம்ம பசங்க ரோடையாக பார்ப்பாங்க, இவங்களையே பார்த்துட்டு போய் எங்கேயாவது போய் மோதிட மாட்டாங்க. என்ன நான் சொல்கிறது. கொஞ்ச நாள் இந்த நடிகை ஆளையே காணாமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி சும்மா சூப்பராக ஒரு காஸ்டியூமில் வந்து ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம பார்வதி நாயர் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் படங்களில் செம்ம கிளுகிழுப்பாக இவங்க நடித்த பல பாடல் காட்சிகளை பார்த்து ரசிகர்கள் தம்பியை செம்மையாக தாளாட்டு பாடியிருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதாங்க கடத்திறப்புலாவுக்கு சும்மா கும்முன்னு செம்ம ஸ்லிம் ஃபிட்டாக வந்துருந்துச்சு நம்ம செல்லக்குட்டி சிவானி நாராயணன். ஆமாங்க, ஒரு காலத்தில் ஆன்டி மாதிரி இருந்துச்சு, இப்போ இப்படி வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணி செம்ம பியூட்டியாக மாறிடுச்சு. என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் இடுப்பு வேணால் சிறுசாக இருக்குது, ஆனால் மற்றதெல்லாம் பெருசாக இருக்குது. என்ன நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியுதா நண்பர்களே. சைடு வீலையும் ஃப்ரண்ட் வீலையும் பார்க்கும்போது என்ன இருந்தாலும் செல்லக்குட்டி செம்ம ஃபிட்டாக மாறிடுச்சு. நீங்களே பாருங்கள், நடிக்க வந்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்லிம்மாக செம்ம க்யூட்டாக ஹாட்டாக இருக்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம ராகுல் பிரீத் சிங் தான். செல்லக்குட்டி இந்த மாதிரி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போகும்போது இப்படி ரசிகர்களுக்கு செம்ம சூப்பரான ட்ரீட் கொடுத்துட்டு போகுது. அதை பார்த்த ரசிகர்கள் அடடா அந்த குட்டி லெமனு நம்ம கண்ணுக்கு எட்டி பார்க்குதே அப்படின்னு சொல்லி பார்க்குற மட்டும் இல்லாமல் குனிஞ்சு நிமிரும்போது கும்முன்னு காட்டிட்டு போகுது செல்லக்குட்டி. நண்பர்களே, நான்லாம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடியே வெயிட்டை குறைப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் என் மாம் பெரிய உளுந்தோடடா எப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமாங்க, தொப்புல தான் சொன்னேன், வேறு எதையும் சொல்லலாம். அடுத்து நீங்கள் பார்த்துறது கொழுக்கு முழுக்குன்னு வந்துக்கிட்டு நிற்கிறது நம்ம ஸ்ருதிஹாசன் தான். ஸ்ருதிஹாசனுக்கு எவ்வளோ பெரிய மனசுடா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அந்த செல்லத்தோட மெகா சைஸ் மேங்கோவை தான் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நண்பர்களே, வீடியோட ஆரம்பத்தில் நம்ம மாளவிகா மோகனன் கொடுத்த தாராளமான அந்த தரிசனத்தை பார்த்து நம்ம ரசிகர் எல்லாருமே குதூகலமாயிருப்பீங்க. செல்லக்குட்டி இப்படி கையை தூக்கி அக்கில் காட்டும் போது அடடா இது ஆள் பளபளன்னு இருந்தாலும் அக்கில் பால் அடைஞ்ச பங்களா மாதிரி கருகருன்னு இருக்கே, அடடா இந்த அக்கில் யாரா வெள்ளையடிக்க வர்றது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அக்கில் சும்மா சூப்பராக தான் இருக்குது. நண்பர்களே, அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ஜான்வி கபூர். இந்த மாதிரி காஸ்டியூமில் நம்ம நயன்தாரா செல்லக்குட்டி நடந்து வந்தால் எப்படி இருக்கும், கண்ணுக்கே சும்மா குளிர்ச்சியாக இருக்கும்ல. என்ன நான் சொல்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோ முழுக்க நம்ம ஹீரோயின்கள் எல்லாரும் கொடுத்த தாறுமான தரிசனத்தை பார்த்து கட்டாயம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எந்த ஹீரோயின் கொடுத்த தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இண்டிவிஜுவல் வீடியோ காத்துக்கிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.